ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மதியம் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அது ஒரு இஷ்யூவால் வாய்ஸ் கரெக்டாக செட் ஆகலை. லாஸ்ட்டில் நான் அதை கவனிக்கல. அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் சரியாக பார்க்கல. சாரி. இனிமேல் இந்த மாதிரி இஷ்யூ வராமல் நான் பார்த்துக்கிறேன். நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத இதில் உங்களுக்கு குயிக்காக சொல்லிடுறேன். லாஸ்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மெயில் அனுப்பியிருந்தாங்க. அதை பற்றின விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், லாஸ்ட் பார்ட் மட்டும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு சேலரி வருது அப்படின்னா, நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தால் உங்களுக்கு சேலரி வரும். இல்லை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு செலவுக்காக கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சேவிங்ஸ்க்கு தான் எடுத்து வைக்கணும். இப்போ ஒரு 10,000 உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதில் 500 நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை தான் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இல்லை உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வருது அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு செலவுக்குன்னு கையில் அமௌண்ட் வந்தோடனே நான் தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். 100, 200 அப்படின்ட்டு. அதுக்கு மீதி உள்ள அமௌண்ட்டை தான் நான் செலவுக்குன்னு யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு, மஞ்சள், பால், சர்க்கரை இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்குவாங்க. உங்களுக்கு அதாவது எந்த நல்ல விஷயம் உங்களுக்கு தோணுதோ, எது நல்லது அப்படின்னு உங்களுக்கு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். முதல் செலவு மேக்ஸிமம் சேமிப்பாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் நகை சீட்டு கட்டலாம். போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ஸ்கீமில் நீங்கள் போடணும் அப்படின்னா போடலாம். நகை சீட்டு கட்டுறவங்க ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் நீங்கள் சேவிங்ஸ்க்குன்னு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. அது நீங்கள் கேஷாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, அக்கௌண்ட்டில் இருந்தாலும் சரி. சரி, இப்போ நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது, சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னால் சேவிங்ஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் நான் 10,000 சேலரி, நான் 2,000 சேவ் பண்ணுறேன், கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்கவுங்களோட சூழ்நிலையை பொறுத்தது. நீங்கள் இப்போ 10,000 சேலரினா 9,500 தான் சேலரி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேமிலிக்கான பட்ஜெட் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரிமெண்ட் வரும்போது அந்த இன்க்ரிமெண்ட் வந்ததை விட்டுட்டு சேலரிக்கு உள்ளே மட்டும் செலவு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த இன்க்ரிமெண்ட்டை அப்படியே சேவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், 1 வருஷம் 2 வருஷத்தில் சேலரி அதிகமாகுது அப்படின்னாலும் எக்ஸ்பென்சஸும் அதிகமாகுது, எல்லாத்தோட விலைவாசியுமே அதிகமாகிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இவ்வளோ தான் நம்ம சேலரி, இதுக்குள்ளே தான் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த விதத்தில் சேவ் பண்ண முடியுமோ அமௌண்ட்டை அந்த விதத்தில் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒரு பைசா நம்ம செலவு பண்ணாலும் கூட அதை நம்ம நோட் பண்ணி வைக்கணும். இப்போது மினிமம் நான் ஒரு 10 ரூபாய்க்கு மேலே எந்த செலவு பண்ணாலும் நான் டைரியில் நோட் பண்ணணும். 10 ரூபாய்க்கு மேலே எந்த செலவாக இருந்தாலும், சின்ன சின்ன செலவாக இருந்தாலும் அதை நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் ஆப்பில் நோட் பண்ணுறேன், நான் ஃபோனில் நோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் டைப் பண்ணி வைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணாமல் கையால் வரவு செலவு கணக்கை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நானே கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன், அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். ஒரு சோம்பேறித்தனம். ஸோ எழுதி வச்சிங்க அப்படின்னா எங்கே எக்ஸஸாக செலவாகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ எழுதி வைக்க ட்ரை பண்ணுங்கள். நோட் பேடில் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு குட்டி நோட் போட்டு நீங்கள் அதில் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணும்பொழுது கையால் எழுதும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் செலவுகள் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மெத்தட் நம்ம முன்னோர்களும் இந்த நிறைய ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வரவு செலவு கணக்கை நோட்டில் உங்கள் கையால் எழுதுங்க. உங்கள் செலவு கண்டிப்பாக கம்மியாகும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜார் மெத்தட்னா என்னென்னா, இப்போ நம்ம செலவுக்கு பட்ஜெட்லாம் போடுவோம். வெஜிடபிள்ஸ்க்கு இவ்வளோ, ஒரு 3 எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான்வெஜ்க்கு இவ்வளோ, டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு இவ்வளோ அப்படின்னு நீங்கள் போடும்பொழுது 3 பர்ஸ்லேயோ இல்லை 3 ஜார்லேயோ அதுக்கான அமௌண்ட் நீங்கள் போட்டு வச்சிடணும். அந்த அமௌண்ட்டை அதுக்கு மட்டும்தான் நீங்கள் செலவு பண்ணணும். வேறு எதுக்கும் எடுத்து செலவு பண்ணக்கூடாது. அதில் மீதி இருந்தாலும் அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா வராமல் பார்த்துக்கணும். இப்போ வெஜிடபிள்ஸ்க்கு 1,000 ருபீஸ், 1,500 நீங்கள் பட்ஜெட் 1,000 to 1,500 போடுறீங்க பட்ஜெட் அப்படின்னா அதுக்குள்ளேயே நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு 300 தான் இருக்குங்கும்போது நம்ம எந்த இதில் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த ஜார் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு அமௌண்ட் சேவ் ஆகும். அதுக்குன்னு கஞ்ச பிசினாரித்தனமாக ஹெல்த் விஷயத்துலலாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். நம்ம ஃபேமிலிக்கு பட்ஜெட் எவ்வளோன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்குள்ளே வரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். டெய்லி எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்குன்னு நீங்கள் தனியாக ஒரு ஜாரோ பர்ஸோ வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்னும் நமக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் இருக்குது அப்படிங்கும்போது தேவையானதை மட்டும் வாங்குவோம், தேவையில்லாத அவாய்ட் பண்ண மாட்டோம். பல்காக ஃப்ரிட்ஜில் வாங்கி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்ன்னு ஸ்டோர் பண்ணி அது வீணானதுக்கப்புறம் தூக்கி போடுறது பார்த்திங்கன்னா மணி வேஸ்ட்டு, ஃபுட் வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜார் மெத்தட் நீங்கள் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள்.
கிராசரி வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணுங்கன்னு நான் எதுக்கு சொன்னேன்னா, பல்காக நீங்கள் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வாங்கும்போது மணியும் சேவ் ஆகும். திரும்ப திரும்ப கடைக்கு போற வேண்டிய தேவை இருக்காது. கடைக்கு போகும்போது தேவையில்லாம எக்ஸ்ட்ரா பொருட்களும் நம்ம வாங்கிடுறோன்றதுக்காக நான் சொன்னேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. நானுமே இதை 2, 3 டைம் பண்ணியிருக்கேன். 2 பொருள் 3 பொருள் வேணும்னா ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு, இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்குறது. அது வந்து ஒரு நல்ல பழக்கமே கிடையாது. இப்போ 99 ருப்பீஸ்க்கு மேலே தான் நமக்கு ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான பொருள் வந்து 50 ருப்பீஸ் தான் இருக்கும். அந்த ஃப்ரீ டெலிவரிக்காக பார்த்தீங்கன்னா, இன்னும் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பொருள் வந்து நம்ம போடுவோம். அது வந்து நமக்கு லாஸ் தான். நமக்கு தேவை அப்படின்னா கடைக்கு போய் வாங்குறது நல்ல பழக்கம். ஒரு சோம்பேறித்தனம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகணும். அதுக்காக வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறீங்க. நானும் பண்ணுறேன். அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சேர்ந்து ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில தான் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் மெயில் அனுப்புனதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு தேவையில்லாத பார்ட்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடன் வந்து புதுசாக தெரியாதவங்க கிட்ட இந்த மாதிரி வாங்குறது வந்து எந்த விதத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ நமக்கு ஒரு பண தேவை இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கலாம், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வாங்கலாம், தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம கடன் வாங்குவோம். அது வந்து ஓகே. யாருன்னே முகம் தெரியாத ஒருத்தவங்க கிட்ட வந்து மெயில் பண்ணி நீங்கள் வந்து கடன் கேட்குறீங்க. மெயில் ஐடி எல்லாத்தோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மெயில் பண்ணுறீங்க. நிறைய சேவிங்ஸ் ரிலேட்டடாக டவுட் கேட்பீங்க. பர்சனல் மெயில் கூட நிறையா வரும். சிலதுக்கு ரிப்ளை பண்ணுவேன், சிலதுக்கு நான் பண்ண மாட்டேன். நீங்கள் ஃபோன் நம்பர்லாம் கேட்டு கமெண்ட்லாம் வருது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நல்லா தான் மெயில் பண்ணாங்க. எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது யூடியூப்பில் தான் நீங்கள் நல்லா எனக்கு 20,000 சப்ஸ்கிரைபர் கூட இல்லை. யூடியூப்பில் எனக்கு என்ன மணி வந்துட போகுது அப்படின்னு சொல்லுங்கள். இன்கேஸ் நான் ஏர்ன் பண்ணாலுமே தெரியாத ஒருத்தவங்களுக்கு நான் எப்படி அமௌண்ட் கொடுக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டு என்ன வேணும்னா, நான் சேவிங்ஸ் ரிலேட்டடாக ஏதோ டவுட் கேட்க போகிறாங்க. கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றியோ, போஸ்ட் ஆஃபீஸ் பற்றியோ ஏதோ ஸ்கீமுக்காக கேட்க போகிறாங்கன்னதும் நான் என்ன ரிப்ளை பண்ணேன்னா, தாராளமாக நீங்கள் என்ன வேணும் கேளுங்க அப்படின்ற மாதிரி நான் ரிப்ளை போட்டேன். அவங்களோட அக்கௌண்ட்டோட அந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லையா, பாஸ்புக்கு, ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், நேம் எல்லாம் போட்டு எனக்கு வந்து இமீடியட்டாக வந்து அமௌண்ட் வேணும். நான் வந்து ஒர்க்கிங் உமன் தான். நான் என் ஐடி கார்டெலாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். படித்தவங்க மாதிரி தான் இருக்குது மெயிலும் கூட. நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு 1 லேக் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். 6 மந்த்ஸில் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணுறாங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. எப்படி ஒருத்தவங்க வந்து 1 லேக் வந்து தெரியாதவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். அப்படி யாருமே தரமாட்டாங்க. கேட்டு நீங்களே உங்கள் மரியாதையை வந்து குறைச்சிக்காதீங்க. இந்த மாதிரி மெயில் வந்து தயவு செஞ்சு எனக்கு யாருமே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா, தங்கமயில் டிஜிகோல்டு பற்றி ஒரு வீடியோ வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா, உண்மையாலுமே அதிலேருந்து ஏர்னிங்ஸ் வருமா, அதில் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும், ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து யூடியூப் நல்லதா, அந்த மாதிரி விஷயங்கள், ப்ளஸ் அதில் என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா வந்து மெயில் பண்ணியிருக்கீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுதா, உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாமான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் ஃபர்தராக அதை பற்றி வீடியோ போடலாமா, என்னென்னலாம் கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்றத நான் ரிசர்ச் பண்ணி போடுவேன். இன்னொன்று எனக்கு என்னென்னா, இந்த சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு பெருசாக என் கூட நிறைய பேர் சேனல் ஆரம்பித்தவங்கெல்லாம் வந்து நல்லா ரீச் ஆகிட்டாங்க. ஒன்லி இந்த சேவிங்ஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் கண்டென்ட் போடுறதால எனக்கு உண்மையை சொல்லணுன்னா கண்டென்ட்டும் கிடைக்கல. எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸும் போட்டாச்சு, கோல்டு சேவிங் ஸ்கீமும் போட்டாச்சு. இனிமேல் திரும்ப பேசும்போது எனக்கே போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது இல்லாமல் குக்கிங் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பீங்களா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு சஜஷன் மாதிரி சொல்லுங்கள். 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் கூட மெயில் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் நீங்கள் வந்து வீடியோ மிக்ஸ் பண்ணி போடுங்க, கார்டனிங் போடுங்க, குக்கிங் போடுங்க, விளாக் மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேஸ் காமிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 சேனல் பேர்லாம் சொல்லி அதை வந்து நீங்கள் அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணலாமா எனக்கு தெரியல. உங்கள் சஜஷனும் எனக்கு தேவைப்படுது. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்து நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன்னா, நான் போடுற வீடியோஸ் பிடிக்கலையா, என்னன்னு எனக்கு வந்து ரீசன் தெரியல. பெருசாக எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் எதுவுமே வரதில்லை. நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணுன்னா ஓரளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டக்குன்னு சொல்லி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பேன். இந்த வீடியோ தான் கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. நான் நிறைய
நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டேன். என்ன வந்து இதில் நான் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை வந்து நானும் மாற்றிக்கிட்டு சேஞ்ச் பண்ணி வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நானும் ஒரு எஃபர்ட் எடுத்து போடுறேன். கொஞ்சமாச்சும் க்ரோத் இருந்தால் தான் எனக்கும் அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் பார்க்கலாம். நான் ஜுவல்ஸ் சம்மந்தமாக வீடியோ போட்டால் மட்டும்தான் ஒரு 10,000 வியூஸ் ஆகுது போகுது. அது இல்லைன்னா ரொம்ப வந்து கம்மியாக தான் போகுது. இதே மாதிரி போயிட்டு இருந்தால் சேனலை ரன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம் நம்ம சேனல் டெவலப் பண்ணுறதுக்கு? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். மெயில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மெயிலும் பண்ணுங்கள். நிறையா பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.